வணக்கம் அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றைக்கி ஒரு அற்புதமான சிறுகதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கைராசி கைராசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கைராசி பற்றிய ரொம்ப அற்புதமான கதை தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? கைராசி அப்படிங்கிறது வெறும் அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அது பிறருக்கு செய்யும் நன்மையின் வெளிப்பாடு அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பழைய பல்லாவரம் பகுதியில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்திக்கிட்டு வந்தார் அண்ணாதுரை. அவரது கைராசி ரொம்ப பிரபலம். மக்கள் அவரை அண்ணாதுரை அண்ணா அப்படின்னு தான் அழைப்பாங்கன்னா எந்த அளவுக்கு அவர் மக்களோட நெருக்கமாக இருந்தார்னு பார்த்துக்குங்களேன். அவர் கடையிலேருந்து வாங்கும் அரிசியோ மளிகை பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அதில் லாபத்தை விட மக்களோட ஆரோக்கியத்தை மட்டும்தான் அவர் பெருசாக நினைத்தார். பல ஏழைகளுக்கு கடன் கொடுத்து அவர்கள் திருப்பி தரும்போது பணம் இல்லை அப்படின்னா வாங்க மறுத்துருவார். ஒரு முறை கடுமையான வறட்சி காரணமாக அந்த ஊரில் பல கடைகள் மூடப்பட்டது. ஆனால் அண்ணாதுரையின் கடை மட்டும் வழக்கம் போல் செயல்பட்டுக்கிட்டு வந்தது. காரணம் என்னென்னா, அவர் கடைக்கு சென்றால் நிம்மதியும் லாபமும் கிடைக்கும் அப்படின்னு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. எந்த பொருளை அவர் கை தொட்டு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. ஒரு நாள் ஊருக்கு புதிதாக வந்த பணக்காரர் ஒருவர் அண்ணாதுரை கிட்ட, உங்கள் கடையில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குதே, ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அண்ணாதுரை புன்னகையோடு சொன்னார், என் கைராசி அப்படிங்கிறது நான் செய்யும் நேர்மை மற்றும் அன்பில் தான் இருக்குது. வியாபாரம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, வாங்கும் வாடிக்கையாளரோட முகத்தில் புன்னகையை வரவழைப்பது தான் அப்படின்னு சொன்னார். அந்த பணக்காரர் தனது தவறை உணர்ந்து வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்க தொடங்கினார். மக்களும் அவரை நம்பகமான மனிதராக மதிக்க தொடங்கினாங்க. அண்ணாதுரையோட கைராசி அப்படிங்கிறது மந்திரம் மட்டுமல்ல, அது அவரோட நற்குணம் தான் அப்படிங்கிறத ஊராரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நேர்களே, கைராசி அப்படிங்கிற தலைப்பில் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கதையை பற்றி உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அன்பு நேர்களே.